25 ஓவா பண்ற 25 ஓவா 25 லட்சம் எப்படி 25 லட்சத்தை வச்சு அவன் சிறுதொழில் ஒண்ணு தொடங்குறான், ஒரு சிறுதொழில் முடங்குறான் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ட்ரைனிங் இது எல்லாமே அதிமுக அந்த சைடு பண்ணிடுச்சுங்க. அந்த அம்மா ஏடிஎம்கே பண்ணிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கிண்டி இண்டஸ்ட்ரியல் இது இருக்குல்ல ஜிப்சி, ஹலோ, கிண்டி இண்டஸ்ட்ரியல் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்க நான் 3 மாசம் நாங்க உள்ள உட்காந்து படிச்சேன் ஜிப்சி. நானு ஆக்சுவலா வந்து இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல வந்து 3 ஸ்கீம்ல தருவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முத்ரா, அதுல வந்து சிசு, கிஷோர், தருண் பிளஸ்னு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஷிசுல பாத்தீங்கன்னா அப் டு 50,000 வாங்கிக்கலாம். அடுத்தது கிஷோர் வந்து 50 to 5 lakh வாங்கிக்கலாம். தருண்ல வந்து 5 to 10 lakh வாங்கிக்கலாம். தருண் பிளஸ் 10 to 20 lakh வாங்கிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்கீமுக்கு பாத்தீங்கன்னா கொலாட்டரல் ஃப்ரீ தான். அடுத்த 2 ஸ்கீமுக்கும் வந்து கொலாட்டரல் கொடுக்கணும். இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிஜிடிஎம்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து அப் டு 2 crore வரைக்கும் நீங்க கொலாட்டரல் ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். பட் இவர் கபிலன் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து நீங்க ப்ராஜெக்ட் வேல்யூ, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், எத்தனை பேர் நீங்க ஆள் வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்க யூஸ் பண்ற மிஷினரியோட வேல்யூ என்ன, கெப்பாசிட்டி என்ன, உங்க டோட்டல் பிசினஸ் ஒர்த் என்ன, உங்க பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலா அவங்க கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. வித்தவுட் கொலாட்டரல் வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிக்கு பிஜிஎம்எஃப்னு 2 ஸ்கீம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சப்சிடி ஸ்கீம். இதுல வந்து 5% வந்து கஸ்டமர் வந்து அவங்க கையில இருந்து போகணும். மீதி 30% வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடியா கொடுத்துரும். 60% லோன் அமௌண்ட், 65% லோன் அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா போதும். இது எல்லாமே ஆல்ரெடி கொலாட்டரல் ஃப்ரீயா வந்து நீங்க சொந்த நிலத்துல ஒண்ணு பண்றீங்கன்னா அந்த நிலம் உங்க நிலமா இருந்ததுன்னா அந்த இது வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்ப இதுதான் வந்து இப்ப நடைமுறையில் இருக்கிற ஸ்கீம். இப்ப இவன் வந்து 25 lakh வந்து கொலாட்டரல் ஃப்ரீ லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முத்ரா ஸ்கீம்ல ரீவேம்ப் பண்ணணும். முத்ரா ஸ்கீம் கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுல இவன் எப்படி ரீவேம்ப் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை இவனால பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், இவன் வந்து இவர் கபிலன் ப்ரோ சொன்ன மாதிரி டிக்கிலியோ பிஎம்இஜிபிலியோ வந்து இந்த 25 lakh இவன் கொடுக்குறேன்னு சொன்னா 30% சப்சிடி வந்து இவன் கொடுக்கறதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் இவன் கொடுக்கல. அதை எப்படி இவன் கொடுப்பான்? அதை கொடுக்க முடியாது. சிஜிடிஎம்எஸ்சி வந்து அப் டு 2 crore வரைக்கும் ஏற்கனவே கொலாட்டரல் ஃப்ரீயா இருக்குது. இதுல எந்த மைண்ட் செட்ல இவன் இந்த 25 lakh கொலாட்டரல் ஃப்ரீ லோன் அனௌன்ஸ் பண்ணாங்கிறது எனக்கு நிஜமா தெரியல. பிராக்டிகலா அது இம்பாசிபிள். இன்னொன்னு சும்மா கபிலன், இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? மெட்ராஸ் என்னன்னே உனக்கு தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், இவனுக்கு ஆல்ரெடி என்னென்ன ஸ்கீம் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொடுத்திருக்குன்றது இந்த இழவு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீ வாக்குறுதியில், உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது நீ அறிக்கையில் நீ இதை விடுவியா? இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 கிரவுண்ட் நிலம், ஒரு காணி, 1 ஏக்கர் நிலம் இருக்கு, 1/2 ஏக்கர் இல்ல 3/4 ஏக்கர் ஏதோ ஒரு நிலம் இருக்கு. நான் வந்து அதுல போய் நீங்க வந்து அதுல ஒரு மீன் பண்ண ஒண்ணு வைக்க போறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிறு தொழில் தான், ஓகேவா? இப்ப நீங்க சின்னதா ஒரு மீன் குளம் ஒண்ணு ஒரு குளம் மாதிரி சின்னதா ஒண்ணு வெட்டி உங்க இருக்கிற நிலத்துல நீங்க ஒரு மீன் குளம் ஒண்ணு வெட்டி அதுல நீங்க மீன் வளர்ப்பு ஒண்ணு பண்ணி நீங்க மீன் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு மானியம் கொடுக்குது? அவன் மீனவர்கள் சொல்லி பேசினானே, அவன் புத்தியை நீங்க, அவன் அறிவாளித்தனத்தை இங்க நான் தொடறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த நாய் கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்களை மட்டும்தான் மீனவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவன் தானே சொன்னான் கடல் விவசாயின்னு. ஏங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க வந்து மீன்வளத்துறை அமைச்சதுல போயிட்டு நீங்க சொந்தமா ஒரு மீன் குளம் ஒண்ணு வெட்டுறீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இது அந்த அம்மா ஆரம்பிச்சு விட்டுது, அந்த அம்மா ஜெயலலிதா ஆரம்பிச்சு விட்டுது. 70,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி. அது இன்னும் இருக்கா இல்லையா அனிபா? இருக்கு ப்ரோ, இருக்கு. 70,000 ரூபாங்க சப்சிடி. என்னன்னா நீ குளம் வெட்டி அந்த குளத்துக்கு வந்து என்ன நீ மீன் வளர்க்க போற, நீ அது உன் சொந்த நிலமா இல்ல குத்தகைக்கு எடுத்துருக்கிறியா, அதுக்கு தண்ணி வசதி எங்கேருந்து வைப்ப, அப்புறம் அதுக்கு உணவு இதெல்லாம் என்னென்ன இது பண்ணுவ, எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு சொந்தமா நிலமை இருந்ததுன்னா நீ மேக்சிமம் 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும் லோனு. சப்சிடி அவன் 70,000 ரூபாய் கொடுத்துருவான். அதை வச்சு நீ வந்து மீன் வளர்ப்பு வைக்கிறது, அதை நீ விற்கிறது, போறது வர்றது பண்ணிக்கலாம். இது எப்பன்னா போன தடவை அந்த ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கும் போது அந்த ஆள் அப்பவே சொல்லிட்டான். இப்ப ராயப்பேட்டை தொகுதியா ஜெயக்குமார் அதிமுக அந்த ஒரு சொட்டத்துல அந்த ஆள் சொல்றேன்,
ஜெயலலிதா அந்த அம்மா ராயபுரம் ராயபுரமா ஓகே. அந்த ஆளு இவரு ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது வச்சுட்டாங்க, சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு சின்னதா ஒரு கைவண்டி, விவசாயத்துக்கு ஒரு கைவண்டி ஒண்ணு எடுக்கிறீங்க, மினி டிராக்டர், பெரிய டிராக்டர் இல்ல, மினி டிராக்டர், அதுக்கு சப்சிடி இருக்கு, மானியம் இருக்கு. என்ன இழவு உனக்கு தெரியும்? சரி, விவசாயிகளுக்கு நீ என்ன அறிக்கை கொடுத்திருக்கிற? விவசாயிகள் நீ என்ன என்ன நீ கொடுத்திருக்கிற? இத படிக்கிறேன் கேளுங்க. ஜிப்சி இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ. சாத்தியமானதை மட்டுமே தேர்தல் வாக்குறுதியாக தாவைக்க கொடுக்கிறது. 60க்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய். டேய், இதத்தான் அவன் திமுக வேற மாதிரி கொடுக்குறான், அதிமுக வேற மாதிரி கொடுக்குறான், நீ வேற மாதிரி கொடுக்குற. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு தலா 6 சிலிண்டர்கள். எப்படிடா கொடுப்ப? எப்படி கொடுப்ப நீ 6 சிலிண்டர்? எப்படி கொடுப்ப? ஆண்டுக்கு வருஷத்துக்கு 12 மாசம், 12 மாசத்துல நீ 6 மாசத்துல 6 சிலிண்டர் கொடுப்ப. எப்படிடா? மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம் மற்றும் ஒரு பட்டு சேலை. ஜிப்சி, இவனை செருப்பு கட்டி அடிப்பனா அடிக்க மாட்டான் அவனை. ஏண்டா, கல்யாணம் பண்றவனுக்கு தாலி எடுத்து கொடுக்க தெரியாதா? இதுதான் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ படிக்கிறதுக்கு ஸ்கீமா பணமா வாங்கிக்கோ, நீ பெண்கள் படிக்கிற பெண்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், அவங்க படிச்சா அவங்க காசுல அவங்க நகை வாங்கிக்கிட்டோன்ற ஸ்கீமுக்கு நம்ம எப்பயோ மாறிட்டோம். இன்னமும் உட்காந்துட்டு நான் தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்ட்டு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப தாலிக்கு தங்கம்னா இப்படி உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டை விட்டு துரத்து மென்டலா இருக்கான். நான் சென்னையில இருக்கேன் கபிலன், நான் சென்னையில இருக்கேன், சிட்டில இருக்கேன். ஆட்டோ கேஸ் இல்லாம 3 நாளா ஒரே இடத்துல நிக்குது. அந்த ஆட்டோ எடுத்துட்டு வர கூட வழி இல்லாம நான் உட்காந்துருக்கேன். வருஷத்துக்கு 6 கேஸ். தெரிஞ்ச பையன் இருக்கிறான், அவன் வண்டி அங்க வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறான். அவன் கேஸ்ல தான் வண்டி ஓட்டுறான். சரியா? முக்கால்வாசி சென்னையில கேஸ்ல தான் ஓடுது. காலையில போய் நீங்க இப்போ 2-3 நாளா இல்ல, 3 நாளா எல்லா பங்கு மூடிச்சு. அதான் சொல்றேன், நீங்க பங்க்ல போயிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை ஃபில் பண்றதுக்கு நீங்க காலையில விடிய காலையில 4 மணிக்கு போனீங்கன்னா தான், 5 மணிக்கு போனீங்கன்னா தான் 9 மணிக்கு வெளில வர முடியும். சரி, அடுத்தது படிக்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு தலா 6 சிலிண்டர் ஒன்று சொல்லிட்டு இந்த காமெடி பண்ணியிருந்தான். மணப்பெண்ணுக்கும் இருங்க இந்த நேரத்துல அது எம்டி சிலிண்டர் கொடுப்பான் ரஜினி, எம்டி கபிலா, அது 6 எம்டி சிலிண்டர் கொடுப்பான். தரமான கல்வி வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள் ஏற்கனவே இருக்குங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். திருவண்ணாமலையில போன மாசத்துல 58 கோடிக்கு திறந்து வச்சிருக்கிறோம், திருச்சியில திறந்து வச்சிருக்கிறோம். பேசுங்க 20 லட்சம் வர சக்கரவர்த்தி சார் ஒரு நிமிஷம் இருங்க. 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடன் உத்தரவாதம், அதாவது எஜுகேஷன் லோன் இருக்கு இல்லையா? இது எப்ப வந்துச்சு? அந்த அம்மா எப்ப கலைஞர் பீரியட்லயே வந்துருச்சு எஜுகேஷன் லோனு. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது எஜுகேஷன் லோன் ஒண்ணு வந்து கொண்டு வந்து கொடுத்தான். அந்த எஜுகேஷன் லோனை வசூல் பண்றதை யார் கையில கொடுத்தாங்க? அம்பானி கையில கொடுத்தாங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட் ப்ரோ. எல்லாமே அவனுங்க பிரைவேட் ஏஜென்சிஸ்க்கு வித்துட்டானுங்க. என்னன்னா பேங்க்ல வந்து வசூல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 5 லட்சம் லோன் வாங்கியிருக்காரு. காங்கிரஸ் கொடுத்துட்டானுங்க. அந்த வசூல் பண்றதுக்கான உரிமையை கொண்டு வந்து இங்க அம்பானி கையில கொண்டு வந்து கொடுத்தானுங்க. அவரு பெரிய யோகியம். அதுக்கே 7500 கடன் இருக்கு, 7500 கோடி கடன் இருக்கு. சரி, இருங்க. அடுத்தது வேலையில்லா பட்டதாரிக்கு ரஜினி இதுல சொல்லிடுங்க. அந்த 20 லட்சம்ன்றது பிணை இல்லலாம் இல்ல, நான் தான் திருப்பி கட்டணும். அது ஜேபிஆருக்கு கட்டணும். அந்த வில்சன் பயலுக்கு காலேஜ் திறந்து வச்சிருக்கான், ஏசி சண்முகம், இந்த மாதிரி பிரைவேட் ஆளுங்களுக்கு 20 லட்சம் ரூபா அவன் பேங்க்ல இருந்து வாங்கிப்பான், என் தலையில கட்டுவான். நான் 10 வருஷம் உட்காந்து கட்டணும், 20 வருஷம் உட்காந்து 20 லட்சம் ரூபா. ஏன்டா ஃப்ரீ பண்ணி கொடுங்கடா, வந்தா இத்தனை சீட்டு கொடுங்கடான்றதுதான் அவங்களோட தேர்தல் அறிக்கையும். 20 லட்சம் பிணை இல்லாது. இது பிணை இல்லாம என்னை சாவடிக்க போறான். அட்லீஸ்ட் பிணை இருந்தாலும் நான் போய் ஏன் இந்த காலேஜ்ல படிக்க போறேன், வேற நல்ல காலேஜ்ல படிப்போம் அப்படின்ட்டு முயற்சி எடுப்போம். இவன் 20 லட்சம் ஓசியில கொடுத்துட்டா எவன் கட்டுவான்? அவன் அப்போ வந்து கட்டுவானா? நீ இவன் நாய், இவன் எங்க போவான்? நீங்க பேசுங்க. முடிச்சிருவோம். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விஜய், போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விஜய், வீட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சு சார்ட்டர் ஃபிளைட்ல சரக்கு மாட்டின விஜய், காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்திற்கு 25 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீடு திட்டம். எப்படி? குடும்பத்திற்கு 25 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீடு திட்டம். அதாவது இந்த மெடிக்கல் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு கையில் அது இருக்குன்னு தெரியல. குடும்பத்துக்கு மொத்தமாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கார்டு மாரி ஒன்று போடுவாங்க. யார்ட்டா இருக்கு அந்த மாதிரி?
கலைஞர் காப்பீடு திட்டம், அரசு காப்பீடு திட்டம் 10 அது லட்சம் ஒண்ணு ரூபாய் தனியா இருக்கு. உயர்த்தியாச்சு. அது அது ஒண்ணு தனியா இருக்கு. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் கார்டு மாதிரி ஒண்ணு மொத்தமா சேர்த்து கொடுப்பாங்க. இருக்கு bro. எனக்கு இப்ப எங்க அப்பா போலீஸ் அப்படின்றனால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கார்டு மாதிரி ஒண்ணு சேர்த்து, ஒரே கார்டு 4-5 பேருக்கு சேர்த்து அப்படியே மொத்தமா ஒரே கார்டு அந்த மாதிரி ஆமா ஒண்ணு bro. கொடுப்பாங்க. மத்த இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல, போலீஸ்க்கு எனக்கு தெரியும். இல்ல ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே பெர் இயருக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 9 லேக் 10 அதுல லேக் ஆமா, வரைக்கும் யூஸ் அதுல பண்ணிக்கலாம். எங்களுடைய போட்டோ எல்லாமே அந்த கார்டுல, எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரோட போட்டோ அந்த கார்டுல இருக்கும். ஏடிஎம் கார்டு சைஸ்ல தான் இருக்கும். அது எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறேன். இதுல 10 லட்சம் ரூபான்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்குதுங்க. ஆன்ஜியோ பண்ணா இவ்வளவுதான், உன்னால இந்த காஸ்ட் தான் நீ கிளைம் பண்ணணும், அதுக்குள்ள ஆன்ஜியோ ஆனா பண்ணணும். இந்த கிட்னி ஏதாவது பிரச்சனையா, இருதய பிரச்சனையா, எது இருந்தாலும் மினிமமா இவ்வளவுதான் அமௌண்ட்னு சொல்லி கிளைம் பண்ணணும். இவன் 25 லட்சம் கொடுத்தானா இல்ல சார், இல்ல 5 லட்சம் இதுல ரூபாய் 2 20 இருக்கு. லட்சம் ரூபாயும் போடுவான். தமிழ்நாடு நான் பேசுங்க. இல்ல தமிழ்நாடுல தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு திட்டம் ஒண்ணு கொடுத்துருக்கு 10 லட்சம் வரைக்கும். இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 5 லட்சத்துக்கு ஒண்ணு கொடுக்குது. ஆமா 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 மொத்தம் 15 லட்சம். சரியா? சார் என்ன பண்றாரு, குடும்பத்திற்கு 25 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீடு திட்டம். டே மயிறு, அப்பேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 10 இங்க 5ன்னு அவன் பிரிச்சு போறான். நீ நடுல 25 லட்சம் கொடுக்க, நீ எங்க இந்த நிதி வாங்குவ? சரி, அடுத்தது வா. வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் ரூபாய் 4000. எரும மாடு, இது ஆல்ரெடி 2 கட்சியுமே கொண்டு வந்துருச்சு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதோ திட்டம் ஒண்ணு இருக்கு. கரெக்டா? 1000 ரூபாய் திட்டம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுவுமே சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேலை வாங்கி கொடுத்துருவோன்றதுனால வேலை இல்லாத பட்டதாரி இவன் 29 வயசு வரைக்கும் வச்சிருக்கான். அது பாருங்க, 29க்கு அப்புறம் அது வரைக்கும் வேலையே இல்லாம வீட்டுல இருப்பானா. 29 வயசு வரைக்கும் செருப்பால அடிச்சு எல்லாம் வீட்டை விட்டு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் இவரு ஊதிய தொகை கொடுக்க போறாங்களா, அதை படிங்க, நல்ல விவரமா இருக்கும். டிப்ளமா படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாசம் 2500 ரூபாயா. இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கிறாங்க இல்லையா, டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு 4000 ரூபாயா. டிப்ளமா டிகிரி இருக்கிறவங்களுக்கு 2500 ரூபாயா. இது வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு மாசம் 2000 ரூபாயா. இது ஒண்ணு இல்ல, இந்த ஸ்கீம் முழுக்க இவனுங்க அனில்ஸுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இல்ல இவன் முளமரித்தனத்தை பாத்தீங்களா? வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் ரூபாய் 4000 போட்டிருக்கிறான். டிப்ளமா படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 2500 போட்டிருக்கிறான். அடுத்தது இது மாசமா வருஷமா? மாசமா இல்ல, அதுல மென்ஷன் பண்ணல. அடுத்தது 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். எப்படின்னு எனக்கு சொல்லு. எப்படி உருவாக்குவேன்? 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி? ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நீ உருவாக்கணும்னா எப்படி உருவாக்குவேன்? கான்செப்ட சொல்லு. இங்க முதலீடுகளை இங்க கொண்டு இங்க ப்ரொடக்ஷன் ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? சொந்தமா கார் கம்பெனி ஆரம்பிக்க போறியா? இல்ல சொந்தமா வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில இங்க ஃபீல்டு அதுல ஆரம்பிக்க போறியா? அதுல முன்னுரிமை எப்படி கொடுப்ப நீ? அதுல கேஸ்ட் வரையா இருப்பானுங்க, அதுல இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு. என்ன எப்படி கொடுப்ப நீ? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. ஒக்காலா ஒழி அட்டிங்க, ஒக்காலா ஒழி எனக்கு அசிங்கமா வாயில வரும் எனக்கு. ஐயா, ஜெயலலிதா அந்த அம்மா சிறு குறு விவசாயிகளுக்கு நகைக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிச்சு. ஞாபகம் வச்சுக்க. இது 2011 அந்த ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த போது, 2011க்கு அப்புறமா அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த போது முதல்ல சிறு குறு விவசாயிகளோட பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணிச்சு. பெருகுறு விவசாயிகளுக்கு நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணலன்னு அந்த அம்மா சொன்னிச்சு. இதுவே டிஎம்கே உள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்தமா பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி. இதுல சிறு குறு விவசாயி பெருகுறு விவசாயம் எல்லாம் கிடையாது. மொத்தமா எல்லா விவசாயிகளோட பயிர்க்கடன் தள்ளுபடி 2 பேரும் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இது 2 பேரும் பண்ணிருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், 5 ஏக்கருக்கு குறைவா அப்படின்னா என்ன? சிறு குறு விவசாயம் அர்த்தம். எப்படி? சிறு குறு விவசாயம் அர்த்தம். இப்ப இவன் 5 ஏக்கருக்கு கம்மியா, இப்ப 5 ஏக்கருக்கு என்ன, ஒரு 5 ஏக்கருக்கு என்ன, ஒரு 6 சிப்பம் நான் விதை நெல் வாங்குறேன். 6 சிப்பம் நான் விதை நெல் வாங்கி நான் சொசைட்டில போயிட்டு நான் விதை நெல் வாங்குறேன். நான் காசு இல்லை, அதனால நான் சொசைட்டில போயிட்டு இது போட்டு லோனு போட்டு நகையை வச்சு நான் பயிர் வாங்குறேன், விதை பயிர் வாங்குறேன், வாங்கி நான் விவசாயம் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் 5 ஏக்கர் குறைவா இருக்கிறவனுக்கு வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடினா
இப்ப என்ன பண்ணோம் நான் சொல்றேன், இது ஃபேக்ட், எவனும் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். 10 ஏக்கர் இருக்கிறவன் என்ன பண்ணுவானா 5 ஏக்கரை தான் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேர் மேல ஸ்பிளிட் பண்ணுவானுங்க. சொந்தக்காரங்க இவங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்க 5 ஏக்கர். இப்ப கணக்குப்படி தாசில்தார் போய் கணக்கு எடுத்தோம்னா என் பேர்ல 5 ஏக்கர் தாங்க இருக்கு. இவன் எப்படி தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இப்போ அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு எப்படி எனக்கு என் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் அசையா சொத்து இருக்கு, அசையும் சொத்து உனக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு எப்படி போய் கணக்கு காட்டுறாங்களோ அதே மாதிரி தாசில்தார் வந்து கேட்கும் போது இல்லைங்க என் பேர்ல வந்து இவ்வளவுதாங்க. இப்ப கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாலும் அவன் பேர்ல எந்த நிலமும் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி பேர்ல, சொந்தக்காரங்க பேர்ல, பசங்க பேர்ல, பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருவாங்க. புரியுதா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஏக்கர் இருக்குன்னா அந்த 10 ஏக்கரை ஸ்பிட் பண்ணி ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் பிரிச்சு வச்சிருவாங்க. இப்ப என்ன ஆகும், 5 ஏக்கர் கம்மியா தான் நிலம் இருக்குன்னு கணக்கு வந்துருமா? இப்ப என்ன பண்ணுவ, பயிர் கடன் தள்ளுபடி. இப்ப யாரோட வரி பணம் வீணா போகுது? இப்ப இங்க இதை விட காமெடி ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? இது எந்த கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா இது ஃபேக்ட். இங்க கடன் தள்ளுபடி எல்லாமே பண்ண நடக்குதுன்னா இதோட விடுவி எல்லாம் உன் தலையில வந்து வரி விஷயத்துலதான் வந்து விடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த தள்ளுபடி, இந்த நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, இது எல்லாம் உன் தலையில தான் வந்து விடியும். அது வரின்ற வேற விதத்துல வந்து விடியும். அது உனக்கு இப்ப தெரியாது. அடுத்து கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கேட்டான்னு வச்சுக்க கல்லால் அடிப்பான். ஏன்னா இந்த கரும்புக்கு வந்து டன்னுக்கு வந்து 500 ரூபாய் ஏற்றி கொடுங்க, 1000 ரூபாய் ஏற்றி கொடுங்க, 2000 ரூபாய் ஏற்றி கொடுங்கன்னு முதல்ல அந்த ஆளு தான், அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல உள்ள இறங்கி பஞ்சாயத்து பண்ணிச்சு, போராட்டமும் பண்ணிச்சு. எப்ப கலைஞர் பேர்லையே, இவருங்க ஜெயலலிதா பேர்லையே. இவனுங்க என்ன தெரியுமாங்க அவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க, இங்க இருக்கிற பயலுக்கு அவனுக்கு எதுவும் தெரியாது, நாம அப்படியே நேக்கா அப்படியே உருட்டிட்டு அப்படியே போயிடலாம், இங்க எவனும் எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு கணா கண்டிட்டு இருக்கிறானுங்க. அடுத்தது மணப்பெண்ணுக்கு சவரன் தங்க படிச்சாச்சா 5 ஏக்கருக்கு. அடுத்தது அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க. சிப்ஸி இருக்கீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? நடுவில் ஏதோ நெசவாளருக்கு ஏதோ நான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அது அந்த யூனிட் கொடுக்கறதுங்க. ஆல்ரெடி இப்ப வந்து 1000 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்கோம். அதுக்கு 1500 யூனிட் நம்மளே இப்ப இதுல போட்டிருக்காங்க, தேர்தல் அறிக்கிற கொடுத்துருக்காங்க. அதுவும் கட் காப்பி பேஸ்ட். இவரு உட்கார்ந்து எதான் பேசாம இருந்திருக்காங்க. கிருபா இருக்கிறான்ல ஜிப்சி, அவன் அவங்க வீடுக்கு அவங்க தொழிலே வந்து இதுதான், நெசவு தொழில் தான். அவனை கூப்பிட்டு வச்சு கரண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு இப்போ அது வேற மாதிரி பண்ணணும் ஜிப்சி. அது கோஆப்டெக்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் அது ஒன்று இருக்கு, அது வந்து தனித்தனியா அதுலயே கேஸ்ட் பிரகாரம் ஒத்து போறதில்ல. அவங்களுக்குள்ளே ஒரு சில பஞ்சாயத்தும் இருக்கு. நம்ம வெளில இருந்து பார்த்தா அது ஏதோ ஒரு நெசவாளர் தொழில் மாதிரி மட்டும், அவங்க பிரச்சனை காமனா பிரச்சனை மட்டும்தான் தெரியும். உள்ள போய் பார்த்தா இன்னும் இன்டெப்தா நிறைய இருக்கு. கரண்ட் பில்லு, மிஷின்ஸ் வந்து தயாரிக்கிற ஹேண்ட்மேடு ஒன்று இருக்கு. அவங்க மிஷின்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டினான், ஃபோட்டோலாம் எடுத்து காட்டினான், எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினான். எல்லாம் மிஷினுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு தனியா விட்டுருங்க, மிஷின் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு தனியா வச்சிருங்க. 2 இருக்கு. என்ன தலையங்கம் போட்டிருக்கானா இல்ல அப்படியே வெறும் அப்படியே படிச்சுட்டே போயிட்டானாங்க? அப்படியே படிச்சுட்டாங்க போயிருக்கிறான். அவனுக்கு எழுதி கொடுத்தது என்னவோ அதை ஒப்பிச்சிருக்கிறான். அதையும் சரியா ஒப்பிக்கல. நம்ம ஜெலாட்டாவும் கைத்தறியில அதுல இருக்கவன் தான். அவங்க கிட்ட ஜெலாட்டோவா? ஜெலாட்டோ வந்தானா அவனை மை கொடு. விசில் கோலம் டுமாரோ மார்னிங் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தமிழ்நாடு. பாண்டா தயவு செஞ்சு சொல்றேன், முந்தி விரிச்சிருப்பான்டா. அம்மனமா நடு ரோட்ல வந்து படுத்துடுறான்டா பேசாம. கபிலன் இதுல அந்த அறிக்கையில கிட்டத்தட்ட ஒரு 50% ஆல்ரெடி நடைமுறையில் உள்ளதை தான் அறிவிச்சிருக்காரு. எல்லாமே நடைமுறையில் உள்ளதா இவர் புதுசா ஒரு பேரை வச்சு அறிவிச்சிருக்காரு. எப்படின்னா 100 மாதிரி பள்ளிகள் வந்து உண்டு உறைவிட பள்ளி ஆரம்பிக்கப்படும் மாவட்டம் தோறும். அது ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிறது ஒரு ஸ்கீம். எப்படின்னா மாடல் ஸ்கூலுங்கிற பேர்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளியா இருக்கு. அது இருக்கிற ஸ்கீமை புதுசா பேரை வச்சு இவர் அறிவிச்சிருக்காரு. அடுத்து 15,000 படிக்கக்கூடிய இடைநிலை நிப்பாடுறதுக்கு 15,000 ஒவ்வொரு குழந்தைக்கும் பேர்ல போடுவேன்னு சொன்னாரு. அரசு பள்ளியில உள்ள குழந்தைகளா இல்ல தனியார் பள்ளியெல்லாம் சேர்த்து 15,000 எப்படி? அது எனக்கு என்ன கான்செப்ட், எப்படியும் ஒரு குழந்தைக்கு ஒரு கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 30,000 to 40,000 புக்கு, இது எல்லாமே ஒரு டேமுக்கு புக்கு, நோட்டு,
பேகு, செப்பலு, ஷூவு, அப்புறம் சாக்ஸு, அப்புறம் 3 டேர்முக்கும் புக்கு குடுத்து, நோட்டு குடுத்து, கிரையான்ஸ் குடுத்து, மேப்பு புக்கு குடுத்து, ஜாமெட்ரி பாக்ஸ் குடுத்து, இத்தனை இது குடுக்கும்போது, இவரு எதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 குடுக்குறாரு? எந்த கான்செப்ட்ல 5,000 எனக்கு புரியல அது. அது கொஞ்சம் தெளிவா யாராவது டிவிக்கு நபர்கள் இருந்தா மேல வந்து விளக்கலாம். நெறைய கொஸ்டின் நெறைய இது வந்து எப்படின்னா, ஆல்ரெடி உள்ள திட்டங்கள தான் அவரு பேர மாத்தி வேற கேக்குதா கபிலா? என்னாச்சு? கேக்குது இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற திட்டங்கள தான் பேர மாத்தி சொல்லியிருக்காரே தவிர, எதுவும் அவர் புதுசா ஒண்ணும் அறிவிக்கலையே. இல்ல நீங்க அப்படி புதுசா தான் அறிவிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா, ஆல்ரெடி ஒரு மீனவர்களுக்கு நீங்க இலங்கையில படகு பிடித்தா ரூ. 5,00,000 சொன்னீங்கல்ல, அது ஆல்ரெடி ரூ. 8,00,000 கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருக்கு. இன்னைக்கு அத பத்தி அறிவிக்கவே இல்ல. நேத்து வரைக்கும் அத ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆகா, நேத்தே தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு அந்த அறிக்கையில கிடையவே கிடையாது. ஆனா கன்னியாகுமரியில அத பெருமையா வேற அத சொல்லி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ரூ. 8,00,000 குடுக்குற இடத்துல ஒரு ரூ. 5,00,000 அறிவிச்சது அதுவே அத என்ன திட்டம் இருக்குன்னு தெரியல. யாரோ ஒண்ணு எழுதி குடுக்குறாங்க. நம்ம ஏதோ வாசிச்சு போவோம். அந்த கான்செப்ட்லாம் இருக்கு. எந்த நம்பிக்கையில இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்கன்னே தெரியல எனக்கு. இது தேர்தல் அறிக்கைன்னா என்னவா தெரியல சார் வணக்கம். இல்ல கபிலன், இந்த அதாவது தேர்தல் இது இப்ப அவங்க இல்ல கொடுத்த இந்த அறிக்கையிலே தேர்தல் அறிக்கை அப்படின்றது முதல்ல லாங் டேர்ம் வந்து, அதாவது ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடாது, லாங் டேர்ம் 5 இயர்ஸ் இருக்குன்னா 5 இயர்ஸ்க்காக மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு அறிக்கைகளை விடக்கூடாது. 5 இயர்ஸை தாண்டி காலங்காலமா நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் மூலமா பயன்பெற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்மா திட்டம்னு ஒன்று இருக்கு, இந்த சாப்பாடு இலவச அம்மா திட்டம், உணவு திட்டம் இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் திட்டம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது டெல்லி ஆம் ஆத்மியிலேருந்து நிறைய பேர் இதை பார்த்து காப்பி அடிச்சு அந்த பக்கம்லாம் போயிருக்கு. இது இப்போ இவங்க வேற எது பார்த்துட்டு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க போனாங்கன்ற வருஷம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மெத்தடு சக்ஸஸ்ஃபுல். கண்டக்டர் இந்த வர ராக்கெட் அந்த கண்டக்டர் இந்த இதெல்லாம் வந்து இதில் வந்து அம்மா குடிநீர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்க, நான் பஸ் ஏறும்போதெல்லாம் பார்க்குவேன். சென்னை பஸ் ஏறும்போதெல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன். முன்னெல்லாம் வந்து கண்டக்டர்லாம் போயிட்டு அங்கே போய் எடுப்பாங்க, அங்கே போய் காசு கொடுத்து வாங்குவாங்க. இதெல்லாம் இங்கே என்ன டிப்போலேயே அம்மா வாட்டர் பாட்டிலும் ஒன்று இருக்கும். என்ன 10 ரூபா தான். இப்போ அது அட்வான்ஸ்டு இன்னும் போச்சு கோயம்பேட்டில். எப்படி ஃப்ரீயா 5 ரூபா இருக்கா, அது காயின் அப்படி போட்டு நீ தண்ணி பிடிச்சிக்கலாம். நீ வாட்டர் பாட்டில் வாங்க காசுலாம் கூட பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு நீ என்ன தண்ணி பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்படி போட்டால் நீ 1 லிட்டர் நீ 2 லிட்டர் பிடிச்சிக்கலாம். ரொம்ப கம்மியான இருக்கும். இதில் வந்துருச்சு, கிளம்ப பக்கத்துல வந்துருச்சு. நான் கூட வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சேன். அதுவும் ஐஸ் வாட்டர் தனியாக இருக்குது, நார்மல் வாட்டர் தனியாக. அது இருக்கிற திட்டத்திலேருந்து அப்கிரேட் ஆகி அடுத்து வரக்கூடிய ஆட்சி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அதை அடுத்தது அதோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதை முடக்கக்கூடாது, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிதான் கொண்டு போகணும். இதுதான் கவர்னன்ஸ், இதுதான் நிர்வாக திறமை. அந்த திட்டம் நல்லா இருக்கா, ஓகே, அடுத்து இப்போ 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்கா, அந்த 108லேருந்து அடுத்தது என்ன, அதோட அப்கிரேட் வெர்ஷன் என்ன, அப்படி போனோம். இது என்னடான்னா திமுக கொண்டு வந்த திட்டத்தையும் அதிமுக கொண்டு வந்த திட்டத்தையும் பேரை இன்கிரபரால மேல இன்கிரபரால அழிச்சு விட்டு இது ஒரு பேரை ஒண்ணு மாத்தி வைக்குது. சொல்லுங்க ராக்கெட். ராக்கெட் இருக்கீங்களா? பேசுங்க. கனெக்டிங்ல காட்டுது இல்ல. லிசன்ல இருக்காப்லையா, மைக்ல இருக்கா? லிசன்ல இருக்காப்ல. தூக்கி விடுதா? எல்லாரும் தூக்கி விடுதான் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம். இல்ல, பரணி, சக்கரவர்த்தி, அவரு ராக்கெட் 3 பேருமே ஒரே நேரத்திலே வெளியே போயிருக்காங்க. தூக்கி விடுதான்னு தெரியல. அதான் நான் கேட்குறேன். தப்பு நம்ம கேட்டிருந்தாங்க, டக்குன்னு காணாம போயிட்டாங்க. ஸோ திட்டன்றது, அறிக்கைன்றது, திட்டத்தில்ன்றது இப்படிதான் அப்கிரேட் ஆகும். சி, காமராஜர் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர்றாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். காமராஜர் கொண்டு வந்த திட்டம் வந்து சத்துணவு திட்டம். எதுக்குன்னா ஸ்கூல்ல வந்து எல்லா பையலும் வந்து படிக்கணும் அப்படின்னு. ஏன்டா படிக்க அனுப்ப மாட்டீங்க அப்படின்னா, வேலை வெட்டிக்கு போனோம், என் புள்ள வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுக்கு சோறு இதாகும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்துச்சு. அதனால என்ன பண்றேன், நான் சோறு போடுறேன்டா, நீ வந்து இங்க படி, புள்ளை இங்க அனுப்பு, படி, அவன் படிக்கட்டும் அப்படின்னு காமராஜர் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர. அதுக்கு தான் சத்துணவு திட்டம். எதுக்கு? குழந்தைங்களை ஸ்கூல் பக்கம் இழுக்கிறது. ஓகேவா? இப்ப அந்த அவரு கொண்டு வந்த திட்டத்துல இருந்து அடுத்தது எம்ஜிஆர் அடுத்தபடி ஒரு படி மேல போறேன். என்னன்னா சத்துணவு திட்டம். எப்படி? அதுல நான் முட்டை போடுறேன். அடுத்தது இங்க டிஎம்கே நான் 2 முட்டை போடுறேன். அடுத்தது இந்த அம்மா ஜெயலலிதா, நான் அடுத்தது வெரைட்டி ரைஸ்னா அந்த இதுல போடுவாங்களே, இன்னும் கீரை, வாரத்துல ஒரு தடவை கீரை, அந்த இதுன்னு கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்ல ஏத்துனாங்க. அதுல
இதுதான் அப்கிரேடடு. காமராஜர் கொண்டு வந்த திட்டம் எங்க இருக்கு, அதை எந்த அளவுக்கு அப்கிரேடை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு. நீங்க அரசாங்க இதுல ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, நான் காலேஜ் படிக்கும் போது பக்கத்துல ஒரு ஸ்கூல், பால்வாடி ஸ்கூல் ஒன்று இருக்கும். பார்த்தோம்னா சாப்பாடுல தட்டு போட்டுக்கிட்டு 2 முட்டையை தூக்கி வச்சிருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் ஓடுவானுங்க, சின்ன சின்ன பொடி போயிடுவேன், சின்ன சின்ன குழந்தைங்க. அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டேன், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் போ அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு திட்டம் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்கிரேட் ஆகுது. ஏன்ப்பா இன்னும் தான் மக்கள்லாம் சோறு இல்லாமல் இருக்கிறாங்களா, சத்து இல்லாமல் இருக்கிறாங்களா, சத்து குறைபாடுகளோட இருக்கிறாங்களா? ஆமாப்பா இருக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறோம், உனக்கு தெரியாது. கிராமப்புற நகரங்கள்லையும் இங்கே வந்து மலைப்பிரதேசங்கள்லையும் இங்கே வந்து சத்துணவு திட்டம் அவசியம். இன்னமும் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த சத்துணவு திட்டம்னு ஒரு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? மகப்பேறு மருத்துவமனையில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில சத்து மாவுலேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வரது காரணம் இதுதான் அறிக்கை. இதெல்லாம் ஒரு காலத்தில் தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. இனி இதை பேரை மாற்றி விட்டுட்டு இந்த 2500 ரூபா காசு கொடுக்குது கவர்மெண்ட். 5000 நினைக்கிறேன். 5000 தானே ஜிப்சி? எதுக்கு அனிஃபா 5000 2500 ரூபாயா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிறந்ததுன்னா எனக்கு சரியா 5000 நினைக்கிறேன். 5000 ரூபா. அதாவது நீங்க இப்போ கல்யாணம் பண்றீங்க, நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு மட்டும், ஃபர்ஸ்ட் மொத்தத்தோட குழந்தை பிறகு இல்லையா, அதுக்கு பணம் கொடுப்பாங்க. 5000 ரூபா பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5000 6000 நினைக்கிறேன். அப்புறம் குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள், அப்புறம் சத்து மாவு, குழந்தைக்கான சத்து மாவு, தாய்க்கான சத்து மாவு எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும். அது மொத்தமாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்கள் கையில் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருவாங்க, அனுப்பிடுவாங்க, அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க. இது இன்னமும் இருக்கு. இது கலைஞர் ஜெயலலிதா அந்த அம்மா பீரியட்லேருந்து இங்கே இப்போ ஸ்டாலின் பீரியட் வரைக்கும் இருக்கு. நீ வந்து எனக்கு நான் உள்ள வந்து நான் 2000 நான் 20000 கொடுப்பேன், நான் 2500 ரூபா கொடுப்பேன், 25 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு நீ பேரை மட்டும் மாற்றி போட்டுட்டு இருக்கிற. அப்ப நீ அவங்க பண்றதுக்கு நீ பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீ அதை விட ஒரு 2000 3000 ஏத்தி கொடுக்குறன்ற உள்ளது. இப்ப தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? 95 லட்சம் கோடி. ஓ குரலொலி மைக் கேட்கிறாப்லையா? என்ன பேக்கப் அடியில் வந்து கேட்கிறாரு? சரி, அதனால இது வந்து மசுகுட்டி மெயின் அடியில வாங்க. ஐடி உள்ள வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரி, அப்படின்னா சொல்லணும்ல, நான் தூக்கி விட்டேன். நீங்க வேற சொல்லிட்டீங்களா குரலடிக்கு வந்து ஃபேக் ஐடில இருந்து ரிமூவ் பண்ணி விட்டேன் நான் தான். இது பழைய பேக் ஐடி ஜிப்சி ப்ரோ, எப்பவும் உள்ளது. சரி குரலொலி போயிட்டு ஃபாலோ லிஸ்ட்ல போய் பாருங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அதனால இது வந்து என்னன்னா, சில விஷயங்களை வந்து நீங்க அறிக்கைகள், இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் இங்க செய்யற எல்லாரும் ஒரு தப்பு ஒன்று செய்வாங்க. அது நமக்கு வேணாம், சொன்னா எல்லாரும் கோவம் வந்துடும், விட்டுருங்க. ஆனா அறிக்கைகள் என்னைக்குமே, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, லாங் டேர்ம் மைண்ட்ல மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஷார்ட் டேர்ம்ல நீங்க போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அடுத்த கவர்மெண்ட் அவங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா அவங்க காலி பண்ணிடுவாங்க, அந்த திட்டத்தை வந்து இது பண்ணிடுவாங்க. நமக்கு 2-3 திட்டம் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது பல லட்சம் கோடிலாம் செலவாச்சு, வரலாறு இருக்கு. லாங் டேர்ம்ல பண்ணணும். அந்த லாங் டேர்ம் வந்து எப்போ நீங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் இங்கே கொண்டு வரீங்களோ, அவன் இங்கே உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானோ அந்த அளவுக்கு உள்ள வந்து நம்மளுடைய வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, 2வது புது